Good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா probability. So CUT எக்ஸாம்ல வந்து மேத்தமேட்டிக்ஸ் செக்ஷன்ல ஒரு சில क्वेश्चंस வந்து நம்மளால ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ல பார்த்தோன்னா ப்ராபபிலிட்டின்றது ஒன்று. ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ப்ராபபிலிட்டினா என்ன? இப்போ வந்து நம்ம அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டைஸ் விளையாடுவோம் இல்லையா? ஸோ ஒரு டைஸை நம்ம ரோல் பண்ணி விட்டோம்னா அதில் வந்து என்ன நம்பர், ஸோ வந்து ஒரு டைஸில் வந்து 6 digits நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ வந்து 1லேருந்து 2 6 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம டைஸில் வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்ன அவுட்கம்ஸ் வரும், ஸோ இந்த அவுட்கம்ஸ்ன்றது தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்ன இருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டைஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதுல இருந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1 to 6 இருக்கு, கரெக்டா? இப்போ நான் டைஸ் உருட்டி விடுறப்ப ஸோ இந்த டாப் ஃபேஸிங்ல ஏதோ ஒரு நம்பர் தான் வரப்போகுது. அந்த ஒரு நம்பர் வந்து இட் கேன் பி 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அது எப்படி நீங்க கால்குலேட் பண்றீங்க? ஸோ அதுதான் வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நம்பர் 2, நான் ஒரு டைஸ் வந்து ஒரு டைம் உருட்டுறேன். ஸோ அந்த நம்பர் 2 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 6. ஸோ ப்ராபபிலிட்டி அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்ன்றது தான் ரேண்டம் வேரியபிள். அது எப்படின்னா என்னன்றதை நான் சொல்றேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2, அதாவது ஒரு நம்பர் 2 வந்து நீங்க டைஸ் உருட்டுறப்ப வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/6. ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன? நீங்க வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்றீங்க, அதுல வந்து ஒரு வர அவுட்கம், அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்புட், அதை வந்து மொத்தம் என்னென்ன அவுட்புட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நீங்க ஒரு பிராக்கெட், செட் பிராக்கெட்ஸ்ல வந்து நீங்க சொல்லிக்கலாம். ஸோ ஒரு டைஸ்க்கு என்ன அவுட்கம் பார்த்தோம்? 1 2 3 4 5 6. இது வந்து என்னன்னா ஒரு டைஸோடது. ஸோ இதே மாதிரி இன்னொன்று நீங்க படிச்சிருப்பீங்க 11th 12th. ஒரு காயினை வந்து நம்ம டாஸ் பண்றோம். அப்ப வந்து இந்த காயினை டாஸ் பண்றப்ப என்ன அவுட்கம்ஸ் வரும்? ஒன்று ஹெட்டா இருக்கலாம், இல்ல டெய்லா இருக்கலாம், தலையா இருக்கலாம், இல்ல பூவா இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன சொல்றோம்னா, ஒரு காயினோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்னா ஹெச் இல்லைன்னா டி. இது வந்து ஒரு காயினுக்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து வேற என்ன இருக்கு? நம்ம கார்ட்ஸ் விளையாடுவோம் இல்லையா? ஸோ அந்த கார்ட்ஸ்ல வந்து மொத்தம் எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கும்? 52 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ கார்ட்ஸ்ல வந்து 52 கார்ட்ஸ் இருக்கும். கார்ட்ஸ் தெரியாதவங்களுக்கு இதை கவனிச்சுக்கோங்க. 52 கார்ட்ஸ் இருக்கும். அது வந்து 4 ஷேப்ஸ்ல இருக்கும். ஒன்று வந்து கிளாவர், ஒன்று டைமண்ட், இன்னொன்று ஹார்ட், இன்னொன்று ஸ்பேடு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஷேப்லயும் 13 கார்ட்ஸ் இருக்கும், 13 இருக்கும். ஸோ அந்த 13ன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஏஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க, ஏஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 2 3 அந்த மாதிரி போய் 10 வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் வந்து ஜாக்கு, குவீனு, கிங்கு. மொத்தம் 13 கார்ட்ஸ் வந்து ஒரு ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி 13னால 52 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 13, அதாவது ஒரு கிங் வரதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 52 கார்ட்ஸ்ல 4 கிங் இருக்கும். ஸோ கிங்குக்கான சாம்பிள் ஸ்பேஸ் 4ஆ இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் பத்தி சொல்லியிருக்கேன். இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணேன். ஸோ ப்ராபபிலிட்டின்றது என்னன்னா, நீங்க ஒரு செய்யற எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம கணிக்கிறது. ஸோ இப்போ ஒரு டைஸை நான் உருட்டி விடுறப்ப நம்பர் 1 to 6ல வந்து என்ன நம்பர் விழுதுன்றத நம்ம ஒரு சும்மா ப்ரெடிக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து காயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் இருக்கும், தலை இல்லைன்னா பூல். கார்ட்ஸ்ல வந்து 52 கார்ட்ஸ் மொத்தம் இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு ஷேப்லயும் 13 இருக்கு. பட் இதுல இன்னொன்று நீங்க நோட் பண்ணும், டைமண்டும் ஹார்ட்டும் வந்து ரெட் கலர்ல இருக்கும். இது சேர்த்தீங்கன்னா 26. பிளாக் கலர்ல வந்து கிளேவரும் ஸ்பேடும் இருக்கும். அது ஒரு 13 13 26. ஸோ ஏஸ் பாத்தீங்கன்னா ஏஸ்
2 3 10 நம்பர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். மீதி வந்து ஜாக் குயின் கிங் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டின்றது என்னது? ஸோ பி ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்ன்றது என்னன்னா, இந்த எக்ஸ்ன்றது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேண்டம் வேரியபிள். ஸோ இப்போ ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னா ஏதோ ஒரு அவுட்புட். ஸோ அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம டைஸ் உருட்டுறோம், அதில் வந்து நம்பர் 4ன்னு வரணும். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டின்றது என்னன்னு கேட்குறேன். ஸோ இதுதான் கொஸ்டினாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 1/6, 2/6, 3/6, 4/6 இருக்கு. ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா பி ஆஃப் த நம்பர், இந்த நம்பர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மள்கிட்ட மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ 6 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 6 நம்பர்ஸில் 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதில் நம்பர் 4 வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1 தான். ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து 1/6. ஸோ இது வந்து பேசிக்காக ஈஸியான ஒரு சம். பட் போக போக வந்து நம்ம டைஸ்லேயே வந்து இன்னும் நிறையா பார்க்கலாம். ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ணுற ரேண்டம் வேரியபிள்னு என்னன்னா ஒரு அவுட்கம் வந்து நீங்கள் குறிக்கக்கூடியது. ஸோ இது என்னவா இருக்கலாம்னா 2 வகை இருக்கும். ஒன்று டிஸ்கிரீட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்கிரீட்னா என்னன்னா இப்போ வந்து கவுண்டபிள் ஃபார்ம்ல இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அதாவது 0 1 2 2 3 0 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கவுண்டபிள் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது டிஸ்கிரீட். கண்டினியூஸ்னா 500 505 500.5 அந்த மாதிரி என்ன நம்பரா வேணா இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது எதுக்காக பார்க்குறோம்னா இங்கே ப்ராபபிலிட்டி வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலா சொல்றேன். உங்களுக்கு வர கொஸ்டின் எல்லாம் மோஸ்டா இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது என்னன்றது பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ இல்லைன்னா அது ஆவரேஜ்னு கொஸ்டின்ல இருக்கலாம், ஆவரேஜ் இல்லைன்னா மீன். ஸோ கொஸ்டின் வந்து டைரக்டா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூன்னு கேட்க மாட்டாங்க. அது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஆவரேஜா இருக்கலாம், இல்ல மீனா கூட இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை தான் வந்து நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ இல்லைன்னா ஆவரேஜ் இல்லைன்னா மீன் வேல்யூ. ஸோ உங்களுக்கு தரப்பட்ட கொஸ்டின்ல வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ மட்டும் கேட்க மாட்டாங்க. இல்லை இட் கேன் பி எனி ஆஃப் த டேர்ம், ஆவரேஜ்னு கேட்கலாம், இல்லை மீன்னு கேட்கலாம். ஸோ இப்படின்னா என்ன? ஸோ நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, அதுல வந்து உங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டைஸை உருட்டி விடுறது, இல்ல காயின் டாஸ் பண்றது, இல்ல கார்ட்ஸ் எடுக்கிறது, எதுனாலும் இருக்கும். ஸோ இந்த அவுட்புட்ல எது வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி வச்சு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா நான் வந்து ஒரு 2 காயின் வந்து டாஸ் பண்றேன். 2 காயினை அட் டைம்ல நான் டாஸ் பண்றேன். ஸோ அது என்ன ப்ராபபிலிட்டியில இருக்கு? ஃபர்ஸ்ட் என்னென்ன அவுட்புட் சொல்லலாம்? எனக்கு 2மே வந்து தலையா வரலாம், கரெக்டா? 2மே வந்து டெயில் வரலாம், 2மே ஹெட்ஸா வரலாம், 2மே டெயில்ஸா வரலாம். இல்லை இன்னொன்று என்ன ப்ராபபிலிட்டி? ஃபர்ஸ்ட் காயின்ல ஒரு ஹெட், செகண்ட் காயின்ல ஒரு டெய்ல், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காயின்ல ஒரு டெய்ல், செகண்ட் காயின்ல ஒரு ஹெட். ஸோ இதுதான் என்னோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ நீங்க சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்து கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணாலும் தரலாம். ஸோ அந்த கொஸ்டினோட சாம்பிள் ஸ்பேஸ் நீங்க எழுத கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி போட ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 காயின் நம்ம டாஸ் பண்றோம், எய்தர் 2மே ஹெட்டா இருக்கலாம், இல்லை 2மே டெய்லா இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் காயின்ல உங்களுக்கு ஹெட் வந்து செகண்ட்ல டெய்லா ஆகும், ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல் வந்து செகண்ட்ல ஹெட் ஆகும் இருக்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின். இப்போ இது 3னா அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ப்ராபபிலிட்டி எடுக்க போறேன். ஸோ 0 ஹெட்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 மட்டும் தான் இருக்கு. இந்த 1ல மட்டும் தான் 0 லைக் ஹெட்ஸே இல்லை. மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 அவுட்கம் இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டின்றதுன்னா 1/4. இது என்ன வரும்? 1/4. இப்போ 1 ஹெட். இப்போ 1 இதுல வந்து 2 இருக்கு. ஸோ இது செல்லாது. இதுல 0 இருக்கு, இது எடுக்க முடியாது. இதுல ஒரு ஹெட் இருக்கு, இதுல ஒரு ஹெட் இருக்கு. ஸோ 2. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 2/4. இப்போ
அதுக்கு அடுத்து என்ன கேட்குறாங்க, ரெண்டு ஹெட்ஸ். ஸோ ரெண்டு ஹெட்ஸ்ன்றது இது ஒன்று மட்டும் தான் இருக்கு. அது இந்த ஹெட்ஸ் இல்லை, இதுல வந்து ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஹெட்ஸ்ன்றது ஒன்று தானே இருக்கு. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி வந்து 1/4. ஸோ இப்போ நீங்க தந்திருக்க கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்துருக்கோம், அது ஹெட்ஸ் எடுத்திருக்கோம். இனிஷியலா நீங்க இது பாக்குறப்ப நீங்க இவ்வளவு டீட்டெயிலா எழுதலாம். பட் போக போக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம சாய்ஸ், நம்மளுக்கு தந்த சாய்ஸஸ்ல இருந்து ரிட்டன் கால்குலேட் பண்றதும் ப்ராபபிலிட்டிக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கோம். ரெண்டு காயின்ஸ் டாஸ் பண்ணா நம்மளுக்கு ஹெட்ஸ் 2 தான் கிடைக்கும், டெய்ல்ஸ் 2 தான் கிடைக்கும், மிக்சரா நம்மளுக்கு வந்து 2 கிடைக்கும், 1 1 2 அப்படின்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல இருந்து இப்போ என்ன கொஸ்டின் இருக்குன்னா E of xன்றது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் E of xக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் நம்மளோட x இன்டூ அதோட ப்ராபபிலிட்டி. ஸோ இங்க நம்ம என்ன பார்த்துருக்கோம் அந்த கொஸ்டின்ல, நம்மளுக்கு x வந்து 0 1 2 இதுதான் நம்மளோட ரேண்டம் வேரியபிள், அதோட ப்ராபபிலிட்டிஸ் தெரியுது. இப்போ E of xன்றது நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதுதான் மெயின் ஃபார்முலா, இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சம்மேஷன் x இன்டூ p of x. இப்போ நம்மளுக்கு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும், 0 into 1/4 0, 1 into 2/4 2/4. அதுக்கு அடுத்து என்ன வருது 2 into 1/4. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எழுத போறது இல்லை, இது ஈஸியான சம் தான். ஸோ நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம். 2 into 1/4 என்ன வரும் 2/4. ஸோ 2/4 plus 2/4 என்ன வரும் 4/4. 4/4 என்ன வரும் 1 எழுதலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் சம். பட் இதுல இருந்து நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் பார்க்கலாம். ஸோ நீங்க எல்லா ஒரு சாம்பிள் ஸ்பேஸோட எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து 1 தான் இருக்கும். ஓகேவா, 1/4 plus 2/4 3/4, 3/4 plus 1/4 4/4 1 தான். அதே மாதிரி E of x ஆவரேஜுமே வந்து 1 தான் வரும். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து டிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வேற சம்ஸ் பார்க்கலாம். இப்போ இதே வந்து நம்ம வந்து காயின்ஸ்க்கு பார்த்தோம்ல, இப்போ டைஸ்க்கு பார்க்கலாம். ஸோ டைஸோட சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு என்ன தெரியும், 1 2 3 4 5 6 கரெக்டா. இது வந்து டைஸோட சாம்பிள் ஸ்பேஸ். அதோட ப்ராபபிலிட்டி வந்து ஒவ்வொரு நம்பர் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா எல்லாமே சேம் தான், 1/6, 2க்கு 1/6, 3க்கு 1/6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ஒரு நம்பர் வரதுக்கு வந்து 1/6 தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ஒரு நம்பர் வரதுக்கு வந்து 1/6 தான் சொல்லுவோம். இப்போ இதோட E of x என்ன இருக்கும், ஸோ x into 1/6. ஸோ E of x நமக்கு ஃபார்முலா தெரியும், E of x is equal to summation of x into p of x. அதாவது உங்களோட ரேண்டம் வேரியபிள் 1 இன்டு அதோட ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, ஜஸ்ட் மைண்ட் கால்குலேஷன் பண்ணுங்க. 1 into 1/6 1/6 plus 2/6 plus 3/6 plus 4/6 plus 5/6 plus 6/6. தனித்தனியா இதை வந்து ஸ்மால் பண்ணணும்னு நினைக்காதீங்க, காமன் டினாமினேட்டர் இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணுங்க. 10 15 18 20 21. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து 21/6. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா. ஸோ E of x இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த சாப்டரே நீங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம், சாம்பிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும். டைஸா இருக்கலாம், காயின்ஸா இருக்கலாம், கார்ட்ஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் அதோட இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டி என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காயின்ஸ்க்கு எப்படி இருந்தாலும் 3 தான். நம்பர் ஆஃப் காயின்ஸ் நீங்க பார்க்கணும். டைஸ்க்கு வந்து ப்ராபபிலிட்டி பார்க்கணும், 1/6 தான் எப்பயுமே. இது வந்து ஒரு நம்பர் வருது, இதே 2 நம்பர் வர கேட்கலாம், இல்லை 3 நம்பர் வந்துச்சுன்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ அது என்ன அவுட்கம் வரும் நீங்க யோசிச்சு எழுதுனா போதும். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இப்போ இதுலயே வந்து ஒரு நியூ கான்செப்ட் பார்க்க போறோம், வேரியன்ஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து E of x. ஸோ அதுலேயே வந்து வேரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எக்ஸாம்ல வந்து ரெண்டுமே கேட்கலாம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ
இப்போ வேரியன்ஸ் எக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E of x square ஓகேவா பிளஸ் E of x the whole square இதுதான் வந்து வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸோ இப்போ நீங்கள் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி அதோட எக்ஸ்பெக்டேஷனும் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இதுதான் வந்து வேரியன்ஸோட ஃபார்முலா. இப்போ நம்ம பார்த்த சம்க்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஒரு சம் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா summation of x square into p of x அதாவது நம்ம என்ன சொன்னோம்னா e of x square சொன்னோம்னா ஸோ இது வந்து நம்மளோட ஃபார்முலா மைனஸ் e of x the whole square கரெக்டா e of x whole square. ஆனால் இந்த டேர்மை நான் எப்படி எழுதலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து summation x into p of x கரெக்டா இந்த வேல்யூவோட ஹோல் ஸ்கொயர் அதாவது இதுதான் உங்களோட e of x இதோட ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போறோம். நம்ம முன்னாடி பார்த்த சம்க்கே எடுப்போம் என்ன வேல்யூ வருதுன்னு. இப்போ என்ன வரும் x square into p of x. ஸோ அதோட சம்மேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் x என்ன 0 ஸ்கொயர் into p of x ன்றது வந்து ஸோ 0 ஸ்கொயர் into 1/4 இதோட சம்மேஷன் கேட்பாங்க. ஸோ பிளஸ் 1 ஸ்கொயர் into 1/4 1 ஸ்கொயர் into சாரி 1 வந்து ப்ராபபிலிட்டி வந்து 2/4 plus 2 into 1/4. So 0 to something is 0. So 1 square 1 2/4 plus 2/4 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சாரி இங்க வந்து 2 ஸ்கொயர் வரும். ஸோ இது வந்து 2/4 plus 2 square into 4 4/4 வரும். ஸோ இது வந்து 4/4 வரும். ஸோ 2/4 plus 4/4 ன்றது வந்து 6/4 கரெக்டா. ஸோ 6/4 ன்றது இந்த ஒரு டேர்மோட வேல்யூ. அதுக்கப்புறம் மைனஸ் e of x the whole square. நம்ம இந்த சம்க்கு e of x நம்ம முன்னாடி என்ன பார்த்திருந்தோம் x into p of x. So 0 இது 0 வரும் 1 into 2/4 என்ன வரும் 2/4 plus 2 into 1/4 வந்து 2/4. So 2/4 plus 2/4 4/4 4/4 னா 1. So 6/4 minus 4/4 இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற கடைசி வேல்யூ. So 6 minus 4 காமன் டினாமினேட்டர் இருக்கிறதுனால 6 minus 4 2. So 2/4 வந்து என்ன ஆகும்னா 1/2 வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு 2/4 இருக்கலாம் 1/2 இருக்கலாம். ஸோ உங்கள் ஆப்ஷன்ஸை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மை ரிப்பீட் பண்ணுறேன். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி பை எக்ஸ் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு பிஎக்ஸ்ன்றது என்னன்னா உங்களுக்கு கொஸ்டினில் தந்திருக்க ப்ராபபிலிட்டி இல்லை உங்களே கண்டுபிடிக்க சொல்லலாம். இதுதான் வந்து இந்த சம். இதை வந்து நம்ம e of x square minus e of x the whole square expectation value of x வச்சு நம்ம சொல்லுவோம். So e of x the whole square value வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 0 into 1/4 0 2/4 into 2/4 plus 2/4. So 4/4 வந்துச்சு அது வந்து 1 ஆக்கிட்டோம். ஓகேவா. இப்போ வேரியன்ஸ் எக்ஸ்க்கு வந்து இந்த சைடு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஒவ்வொரு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் 0 அந்த டேர்மே 0 ஆயிடும். ஸோ 1 ஸ்கொயர் 1 தான் 2/4 இந்த இடத்துல 2 ஸ்கொயர் போடணும் மறந்துடாதீங்க. ஸோ 2ஓட ஸ்கொயர் போட்டிங்கன்னா 4/4 வந்து 6/4 நம்மளுக்கு கிடச்சது. இந்த ரெண்டு வேல்யூ செப்பரேட் பண்ணினா 2/4. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. இன்னொரு நான் சொல்கிறேன் ரிப்பீட் பண்ணுறேன். e of xன்றது வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ p of x. ஸோ அந்த எக்ஸ்ன்றது உங்களோட ரேண்டம் வேரியபிள் p of xன்றது அதோட ப்ராபபிலிட்டி. ஸோ ரேண்டம் வேரியபிள்னா ஏதோ ஒரு நம்பர் என்ன நம்பர் வருதோ இட் கேன் பி 1 2 டைஸில் நம்பர் 11 கார்ட்ஸில் இல்லை 2 ஹெட்ஸ் வருதுன்னா ஸோ எக்ஸ்ன்றது வந்து ஏதோ ஒரு நீங்கள் செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்புட் ப்ராபபிலிட்டியில் அது என்ன அவுட்புட் அந்த அவுட்புட் வரதுக்கு
அவுட்கம் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் போகலாம். ஸோ அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சொல்றாங்க, பி ஆஃப் எக்ஸ் வேல்யூன்னு தந்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸ் என்ன சொல்றாங்கன்னா 1 2 3 4 5 சொல்றாங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் அதோட பி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா கே 2k 3k 3k k இதுதான் அவங்க தந்திருக்கு பி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேட்டாங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், சரியா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் வந்து அவங்க தந்திருக்காங்க இந்த வேரியபிளுக்கு. இப்போ அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்கலன்னா ஃபைண்ட் பி ஆஃப் எக்ஸ் greater than 2 இல்ல find probability of x greater than or equal to 2 இல்ல p of x greater than 3. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூஸை நம்ம பார்க்கணும். இப்போ 2க்கு மேலே உள்ளது கேட்டிருக்கோம். இந்த இடத்துல ஈக்குவல் டு இல்லை. ஸோ என்னென்ன கன்சிடர் பண்ணுவீங்க? 3 4 5 கன்சிடர் பண்ணுவீங்க. அதோட ப்ராபபிலிட்டி கேட்குறான், கரெக்டா? ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் நான் எழுதி போட்டுறேன். ஏன்னா எப்படி டைம் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும்னு நம்ம கற்றுக்கணும் இல்லையா? 5/6 9/10 4/5 7/10. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் தந்திருக்கான். நம்மளுக்கு 5 இருக்கு. ஸோ மைட் பி 5ன்ற பேசிஸ்ல இந்த 3 நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேன்ற வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ரூல் என்னன்னா summation of p of x is equal to 1. ஸோ எல்லா ப்ராபபிலிட்டியும் சேர்த்தோம்னா 1 வரும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி என்ன? k plus 2k 3k 3k plus 3k 6 9 10. அதாவது இது எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ 1 plus 2 plus 3 plus 3 plus 1. ஸோ இது என்ன வந்துச்சு 10. அதாவது இது எல்லாத்தையும் k வருதுல்ல, k வந்து காமனா எடுத்துக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க 10k is equal to 1. அதாவது இந்த 10k is equal to 1. அப்போ k வேல்யூ வந்து எனக்கு 1/10 கிடைச்சிடும். ஸோ இது வந்து நம்ம நியூமரிக்கல் டேர்ம்ஸ்ல கன்வெர்ட் பண்றோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? k is equal to 1/10. ஸோ இப்போ இந்த 1/10 இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா அதோட ப்ராபபிலிட்டிஸ் வந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்களே போட்டு சொல்லுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than 2னா 3 4 5ஓட ப்ராபபிலிட்டிஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணும். இப்போ 3kனா 3/10, 4க்கு 4/10, 5க்கு 1/10. ஸோ என்ன வரும்? 3 plus 4 சாரி இது வந்து 3 தான். இது வந்து 3 தான். இங்க வந்து 3 தான் இருக்கு. 3 plus 3 6 6 plus 1 7. ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து 7/10 ஆன்சர் வந்துச்சு. ஸோ இதே சம்க்கு வேற ஏதாவது இருக்கலாம். இப்போ x is greater than or equal to 2ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. நீங்க யோசிக்கலாம் 9/10 இருக்கு. அப்போ 1 3 6 6 7 9. ஸோ 9/10 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும்னா x is greater than or equal to 2. அதாவது greater thanனா 2க்கு மேல, greater than or equal toனா அந்த 2 இன்க்ளூட் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஸ்டின் வந்து தெளிவா பார்க்கணும். greater than இருக்கா, lesser than இருக்கா, இல்லை இதே கொஸ்டின்ல பாருங்க p of x is less than 2னா p of x 1 மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். அப்ப என்ன எடுக்க போறோம்? k எடுக்க போறோம். 1/10 மட்டும் தான் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வச்சு இவ்வளோ சம்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சம் எடுக்கலாம். இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சம் என்னன்னா அதே மாதிரி எக்ஸோட வேல்யூஸ் இருக்கு. எக்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0 1 2 3 0 1 2 3 இதெல்லாம் வந்து எக்ஸோட வேல்யூஸ் தந்திருக்காங்க. p of xோட வேல்யூஸ் என்ன தந்திருக்காங்கன்னா 1/4. இது வந்து p of x. ஓகேவா? 1/4 1/8 1/8
1/2. இதெல்லாம் வந்து p of x ஓட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் நான் தந்துடுறேன். 31/64 ஒரு ஆப்ஷன், அதுக்கு அடுத்து வந்து 15/64 ஒரு ஆப்ஷன், அதுக்கு அடுத்து வந்து 103/64 நன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நன், போத், ஏ, பி அந்த மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் வேணாலும் தரலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன தெரியும்? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் summation of x into p of x the whole square. இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த x எல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதுறேன்னா x ஸ்கொயர் 0, ஸோ 0 ஸ்கொயர் இன்டூ 1/4 பிளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 தான், 1 ஸ்கொயர் இன்டூ 1/8 பிளஸ் 2 ஸ்கொயர் இன்டூ 1/8 பிளஸ் 3 ஸ்கொயர் இன்டூ 1/2. இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிட்டு அது இன்டூ ப்ராபபிலிட்டியை மட்டும் நான் மல்டிப்ளை பண்றேன், அவ்வளவுதான். ஸோ மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ பி பை எக்ஸ். ஸோ அந்த இதுல இருந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம், டைரக்டா போட்டுக்கலாம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணினா 0 பிளஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணினா 1/8. புரியலன்னா நீங்க பாருங்க. 2 இன்டூ 1/8 2/8 தான் வரும். அதுக்கப்புறம் 3 into 1/2 வந்து 3/2 தான் வரும். ஸோ இதோட ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஸோ 1/8 0 பிளஸ் இது 1/8 2 ஸ்கொயர் வந்து 4 into 1/8 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாமல் வச்சுக்கலாம், ஏன்னா டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கும்ல. பிளஸ் 9/2 இது வந்து விட்டாமா மைனஸ் 0 1/8 plus 2/8 வந்து 3/8 3/8 plus 3/2 ஓட whole square. இதை simplify பண்ணினா இந்த denominator 8 இதை simplify பண்ணினா denominator வந்து கீழே 8 வரும். 3 plus 2 4s are 4, so இங்க 12 வரும். 15/8 ஓட ஹோல் ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டினாமினேட் பண்ணிங்கன்னா 8 காமனா வச்சுக்கோங்க. 1 பிளஸ் 4 பிளஸ் இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணா 36. ஸோ என்ன வரும்? இந்த டேர்ம் வேல்யூ நான் சின்னதாக எழுதுறேன், அப்படியே பாருங்க. 36 பிளஸ் 4 40 41/8. ஸோ 40 இந்த டேர்ம் வந்து 41/8 மைனஸ் இதோட ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். 15 ஸ்கொயர் வந்து நீங்க வந்து ஸ்கொயர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 15 ஸ்கொயர்ஸ் வந்து 225. ஸோ 225/8 ஸ்கொயர் வந்து 64. ஸோ 225/64 கரெக்டா? இதில் வந்து நீங்க அடுத்தது வந்து நீங்க இதே போட்டு பார்க்கணும். நன் கிளிக் பண்ண முடியாது, நம்ம கரெக்டா வந்து மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை வந்து 64 வந்து டினாமினேட்டர் எடுத்துட்டீங்கன்னா 8 into 41 வருமா? ஸோ இந்த டேர்ம் நான் சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன். இதை அழிச்சிடுறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 41 into 8 வந்து 8 1s are 8 8 4s are 32. 328லேருந்து 225 வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா 3 0 1 103/64. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்த ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர் வந்து 103/64. சரி, எனக்கு பெரிய நம்பர் வருது அப்படின்றத நீங்கள் எடுக்கணும்னு இதை டிக் பண்ண முடியாது. இன்கேஸ் 104 மந்த்ஸ்னா நன்னுன்றது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை யூ ஹாவ் டு கோ டில் த எண்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணுறது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த சம்மில் ஒன்றுமே இல்லை, இது ஒன்று மட்டும் தான் மெயின் ஃபார்முலா. ஸோ இது வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுனால எடுத்துக்கோங்க. இது என்னன்னா v of x is equal to summation of x square into p of x minus summation x into p of x தான் அந்த டேர்மோட ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ
இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போயிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து அதே மாதிரி இப்போ எல்லாமே ரேண்டம் வேரியபிள்ஸ் அதோட p of x மட்டும் தான் இருந்தது கொஸ்டின் ஃபுல்லா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து 0 1 2 3 4 5 6 7 வேரியபிள்ஸ் தந்திருக்காங்க. அதோட ப்ராபபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 க்கு 0 1 க்கு k 2 க்கு 2k 3 வந்து 2k 3k இதுவும் 2k இது வந்து 3k. கொஸ்டின் புரியுதா நான் எழுதியிருக்கிறது? அதுக்கடுத்து இது வந்து 5 வந்து k ஸ்கொயர், அதுக்கடுத்து 6 வந்து 2k ஸ்கொயர், 6 வந்து 2k ஸ்கொயர், 7 வந்து 7k ஸ்கொயர் பிளஸ் k. இது என்னன்னு பார்க்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின். எனி நம்பர் தந்துருக்கலாம், கேல தரலாம், ஏல தரலாம், எதுல வேணாலும் தரலாம். இப்போ நம்ம முன்னாடி சம்மில் என்ன பார்த்தோம்? இப்போ இந்த சம்மு கூட விடுங்க. இப்போ இந்த சம்மில் என்ன பார்த்தோம்? கேல தந்துருந்தாங்க. என்ன பண்ணோம்? கேல தந்தப்போ நம்ம சம்மேஷன் ஆஃப் p of x is equal to 1ன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க தந்த எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணி 1 சப்ஸ்டியூட் பண்ணி k வேல்யூ கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இப்போ இதையும் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின்ல வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றது அப்புறமா வரும். ஃபர்ஸ்ட் k வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ k வேல்யூ கண்டுபிடிக்க k பிளஸ் நான் இதை அப்படியே ஆட் பண்ணுறேன் சரியா? 2k plus 2k 4k 4k plus 3k 7k ஓகேவா? 7k plus k ஸ்கொயர் plus k ஸ்கொயரும் இங்கே ஒரு 2k ஸ்கொயர் இருக்கு, இங்கே 7k ஸ்கொயர் இருக்கு. 7 plus 2 9 9 plus 1 10. இது ஆக்சுவலாக வந்து 10k ஸ்கொயர் டேரெக்டாக எழுதிடலாம். மொத்தமாக ஆட் பண்ணால் 10k ஸ்கொயர் ப்ளஸ் அங்கே ஒரு k இருக்கு. ஸோ எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா திருப்பி என்ன வரும்? k 8k 9k plus 10k ஸ்கொயர் வருதா? 9k plus 10k ஸ்கொயர். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. நம்மளுக்கு வந்து 9k plus 10k ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 1. இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 10k ஸ்கொயர் ப்ளஸ் 9k இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக எழுதிட்டு ஸோ இங்கே -10 வரும், 9 வரும், 10 வந்து 10 minus 1 இது ஆட் பண்ணிங்கன்னா 9 ஆயிரும். 10 into -1 10 ஆயிரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா k plus 1 into 10k minus 1 எழுதலாம் கரெக்டா? ஸோ இது வந்து 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ k is equal to -1 10k is equal to தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணணும். 10k is equal to 1 k is equal to 1/10. ஸோ இது வந்து நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ k is equal to 1/10. ஸோ இந்த k கண்டுபிடிக்கிறது தான் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஒர்க் ஓகேவா? இப்போ செகண்ட் ஹாஃப் என்னன்னா k is equal to 1/10ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை அழிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். k is equal to 1/10ன்றதை நம்ம நோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன கேட்குறாங்க, கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்றது பார்ப்போம். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் p 0 less than x less than 5ன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்க வராங்க? நம்ம முன்னாடி கொஸ்டின் சொல்ல வந்தாங்க கிரேட்டர் தெனோ லெஸ் தெனோ எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 0 less than x less than 5னா 0க்கு கிரேட்டராக இருக்கணும், 5க்கு கீழே இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 வருமா? இதில் 5 வராது. ஏன்னா இங்கே வந்து ஈக்குவல் டு சைன் இல்லை. இங்கே ஈக்குவல் டு சைன் இருந்துச்சுன்னா 5 எழுதிருப்போம். ஈக்குவல் டு இல்லாததுனால நாம் வந்து 5 கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இதோட ப்ராபபிலிட்டினா சம்மேஷன் தான் வேணும். ஸோ k plus 2k plus 2k plus 3k மொத்தம் என்ன வரும்? 4 plus 3 7 7 plus 1 8 8k வரும். ஸோ நமக்கு கேவோட வேல்யூ வந்து 1/10 கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ 8 into 1/10 வந்து 8/10. இவ்வளோதான் ஆப்ஷன். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து 5 பேசிஸில் தந்திருக்காங்க. ஸோ 5ல் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4/5. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஓகேவா? ஸோ சம் என்னன்னா நம்ம வந்து
ஏதோ ஒரு வேரியன்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு வேரியன்ஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து ப்ராபபிலிட்டின்றதை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து எக்ஸ் தந்திருப்பாங்க, அதுக்கடுத்து அதோட ப்ராபபிலிட்டி பி ஆஃப் எக்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எல்லாத்துலேயும் மொத்தம் இந்த ரெண்டு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலானா நான் வந்து எழுதி போடுறேன். ஸோ உங்களுக்கு மொத்தம் வந்து ஒரு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ன்றது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள். இது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு நீங்கள் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்புட். அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ன்றது அது வந்து அந்த அவுட்புட் நடக்கிறதுக்கான ஒரு வேல்யூ. இது வந்து நடக்கலாம், இது நடக்காமல் போகலான்ற மாதிரி. ஸோ இந்த பி ஆஃப் எக்ஸோட சம்மேஷன் எப்பயுமே ஒன்னாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினில் என்ன வேல்யூஸ் வேணாலும் தந்துருக்கலாம். அந்த ரோவோட சம்மே இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கடுத்து நம்ம இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா தெரியும். இ ஆஃப் எக்ஸ் வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். கரெக்டா? ஸோ அந்த நம்பர் இந்த எக்ஸ்ன்றது அவங்க தந்திருக்க வேல்யூ 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். இல்லை இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு நம்பர் தந்துட்டாங்க. இப்போ இதே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இப்போ இந்த சம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த சம்மை எடுத்துக்கோங்க. ஒரு டை த்ரோ பண்ணுறோம். ஒரு டைல வந்து 6 நம்பர் இருக்கும். அந்த 6 நம்பரில் வந்து ப்ராபபிலிட்டி ஒரு நம்பர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/6. ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த நம்பர் அதாவது 1 இன்டூ 1/6. ஸோ டைல ஒரு நம்பர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/6. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 1 இன்டூ 1/6 2 இன்டூ 1/6 போட்டு மொத்தமாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 21/6 வருது. கரெக்டா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து என்ன ஹிண்ட் தரணும்னு நினைக்கிறேன்னா, ஃபார் டைஸ் இது எல்லாத்துக்குமே இல்லை, டைஸ் சம்ஸ்க்கு மட்டும் இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா வந்து நீங்கள் மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கலாம். 7n/2. இது வந்து ஒரு ஹிண்ட். நம்ம இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுனால நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸும் போட்டு யோசிக்க முடியாது. நீங்கள் இந்த ஜஸ்ட் 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 7n/2. அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 35n/2. இந்த 2 இதுவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு போட்டோம் இல்லையா, 1/6 + 2/6 + 3/6 இதெல்லாம் கூட்டிங்கன்னா நமக்கு 21/6. ஸோ அந்த 21/6 நீங்கள் வந்து 3 டேபிள்ஸ் இன்னும் கம்மி பண்ணீங்கன்னா 7/2. இது ஞாபகம் இருக்கா? இது நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒரு டை த்ரோ பண்ணுறேன். அப்போ அதோட இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்னா 7/2. இப்போ இதே நான் 2 டைஸ் த்ரோ பண்ணுறேன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு போட தேவையில்ல, ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஸோ 7 × n/2. இந்த என்னன்றது என்னன்னா நீங்கள் எத்தனை டைம்ஸ் அந்த டைஸை உருட்டுறீங்கன்னு. இப்போ 7n/2 n வந்து நம்ம ஒன்ஸ் தான் உருட்டிருக்கோம். ஸோ 7/2. இதே 2 டைம்ஸ் தான் 7 × 2 14/2. அதே இது வேரியன்ஸ்க்கு ஷார்ட்கட் வந்து 35 × n/2. இது வந்து ஒரு ஷார்ட்கட். ப்ளீஸ் நோட் இட் டவுன், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ நம்ம வந்து டைஸ் வச்சு கொஞ்சம் நிறைய சம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னா, ஒரு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ், இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன தந்திருக்காங்கன்னா 3 தந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 11ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா வேரியன்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன தெரியும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து வேரியன்ஸோட வேல்யூ. ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன 11 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் வந்து 3 ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஸோ 11 - 9 2. இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு. ஸோ நம்ம மெயினாக வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம இன்னும் வேறு சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னொரு சம் என்னன்னா, ஸோ வேறு இன்னொரு சம் பார்க்கலாம். ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் வந்து
1 2 3 4 ஓகேவா p of x வந்து 1 by 10 1 by 10 1 by 5 3 by 10 அதுக்கடுத்து வந்து 2 by 5 2 by 5 ஓகேவா அதாவது क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா x2 p of x ஓட வேல்யூ வந்து அவங்க தந்திருக்காங்க இப்போ என்ன கேக்குறாங்கன்னா e of x square வேல்யூ மட்டும் கேக்குறாங்க அதாவது வேரியன்ஸும் கேட்கல வெறும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ம் கேட்கல சோ p of x square ன்றது என்னன்னா summation x square into p of x கரெக்ட்டா இந்த ஃபார்முலா சோ வந்து நீங்க இந்த क्वेश्चंस வச்சு கன்ஃபியூஸ் ஆக கூடாது வேரியன்ஸ் தான் இது மைனஸ் அந்த இன்னொரு டேர்ம் e of x னா வெறும் summation x into p of x சோ இப்போ இது என்ன வரும் x square ன்றது இது அப்படியே பண்ணலாம் ஆட் பண்ணலாம் சோ x square வந்து 1 into 1 square into 1 by 10 plus இந்த இடத்துல வந்து 2 square into 1 by 5 plus 3 square into 3 by 10 plus 4 square into 2 by 5 ஓகேவா இதுதான் வந்து நம்மளுக்கு சோ இந்த வேல்யூ வந்து 1 by 10 வரும் அப்புறம் இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து 4 by 5 வரும் இந்த வேல்யூ வந்து 9 3s are 27 by 10 plus 16 2s are 32 by 5 ஓகேவா இதுதான் சோ இது வந்து நீங்க 10 வந்து டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 plus 5 2s are 10 so 8 plus 27 plus இது வந்து 5 2s are 10 so 64 so 64 for 8 72 இது வந்து 1 ஓகேவா சாரி இது வந்து 1 இதெல்லாம் ஆட் பண்ணினா வரும் 35 95 99 plus 1 100 ஓகேவா so 100 by 10 is equal to 10 இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் ஓகேவா இவ்வளவுதான் சம் சோ ஜஸ்ட் நீங்க क्वेश्चनல என்ன தந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்க கால்குலேட் பண்ணா போதும் might be ஒரு சின்ன இந்த சம்ல ஒரு வேற ஃபார்முலா தரேன் இந்த இடத்துல -4 இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க क्वेश्चनல +4 பதிலா -4 இருக்குன்னா ஒண்ணும் டென்ஷன் ஆவனா எல்லாமே ப்ளஸ்ல பாத்துறோம் நீங்க என்ன பண்ணனும்னா இந்த இடத்துல வந்து e of x க்கு தான் சேஞ்ச் ஆகும் -4 the whole square வந்து உங்களுக்கு +16 ஆ தான் இருக்கும் ஓகேவா 16 into 2 ஆ தான் இருக்கும் இப்போ வெறும் e of x தான் ப்ராப்ளமா இருக்கும் சோ क्वेश्चनல மைனஸ் தந்தாலும் எந்தெந்த இடத்துல மைனஸ் போடுமோ அந்த இடத்துல போடுங்க இப்போ இது வெறும் இது போடுங்க x into p of x மட்டும் போடினா என்ன வரும்னா -4 into 2 by 5 வரும் சோ அந்த x ஓட வேல்யூ வந்து பிளஸோ மைனஸோ என்ன இருக்கோ அதை கன்சிடர் பண்ணாம அப்படியே போடினா -2 by 5 வரும் ஓகேவா இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் மாடல் क्वेश्चन இப்போ வந்து சில சம்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான சம் பார்க்கலாம் ஏன்னா போர் அடிக்குதா டைஸ்லேயே பார்த்துட்டு இருக்கோன்ட்டு சரி இன்னும் ஒரு சம்மோட டைஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதில் என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனே கேட்குறாங்க ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் டப்ளட்ஸ் ஸோ என்ன கேட்குறாங்க நம்பர் ஆஃப் டப்ளட்ஸ் கேட்குறாங்க நம்பர் ஆஃப் டப்ளட்ஸ்னா ரெட்டை சரியா ரெண்டு நம்பரா இருக்கு in 3 throws த்ரோஸ்ன்றது ஒண்ணுமே இல்ல எத்தனை தடவை வந்து அந்த டைஸ் நம்ம உருட்டி விடுறோம் find the number of doublets in 3 throws of a dice so 3 டைஸ் எடுக்கறாங்க ஓகேவா அது வந்து சாரி 3 டைஸ்ல 3 throws 3 டைஸ்னா 3 டைஸ் ஓகேவா பட் இந்த இடத்துல வந்து throws சொல்லிருக்காங்க throws-னா என்னன்னா 3 தடவை உருட்டி விடுறது ஜஸ்ட் உருட்டி விடுறது பத்தி தான் பேசிருக்காங்க டப்ளெட்னா என்ன 1 1 2 2
3 3 4 4 5 5 6 6 ஓகேவா இதுதான் வந்து டபுளட் ஓகேவா சோ ஒரு டைஸ் ஒரு பேர் ஆஃப் டைஸ் சோ மூணு த்ரோ பண்றாங்க a pair of dice பேர்னா ரெண்டு டைஸ் த்ரோ பண்றாங்க சோ ரெண்டு டைஸ் த்ரோ பண்றதுனால தான் நம்ம ரெண்டு அவுட்புட்ஸ் எடுத்துக்கோம் 1 1 வரலாம் 2 2 வரலாம் 3 3 வரலாம் 4 4 வரலாம் 5 5 வரலாம் 6 6 வரலாம் கரெக்டா இப்போ மொத்தம் ரெண்டு டைஸ் த்ரோ பண்றப்ப அதோட டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்கும் நீங்க 11th 12th படிச்சிருக்கீங்க 36 டைம்ஸ் அவுட்புட்ஸ் வரும் ஓகேவா 6 + 36 டைம்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும் சோ இதோட ஒரு ப்ராபபிலிட்டி என்ன வரும் மொத்தம் 36 36ல வந்து இது 6 இருக்கு டபுள்ஸ் வரதுக்கான சாம்பிள் வந்து 6 இருக்கு சோ 1/6 நம்ம சொல்றோம் கரெக்டா அதாவது 6/36 சோ 6/36ன்றது வந்து 1/6 ன்னு சொல்றோம் இது வந்து நமக்கு வர டோட்டல் அவுட்புட் இப்போ 3 டைம்ஸ் த்ரோ பண்றோம் கரெக்டா சோ இப்போ இதுல வந்து ஆன்சர்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் வந்து என்னன்னா தந்திருக்காங்கன்னு சொல்றேன் சாய்ஸ் வந்து 0 1 2 3 இது வந்து தந்துட்டு இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க 2 1 6ன்றது காமனா எல்லாத்துலயும் உள்ள ஆப்ஷன் ஓகேவா பட் இதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்றேன் தேர்ட் நம்பர் கீழே ஒரு எக்ஸாம்பிள் ஆப்ஷன் சொல்றேன் 125/216 அதுக்கு அடுத்து இதுக்கு வந்து 75/216 75 ஓகேவா என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க 75/216 அடுத்து 15/216 1/216 சரியா நான் ரெண்டு ஆப்ஷன் எழுதுறேன் நமக்கு புரியறதுக்காக அதுக்கு அடுத்து வந்து 75/216 இந்த இடத்துல இருக்கு அதுக்கு அடுத்து இங்க என்ன சொல்றாங்க 125/216 சொல்றாங்க அதுக்கு அடுத்து 1 இந்த இடத்துல வருது 15 வந்து இந்த இடத்துல வருது நான் ஏன் ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சும்மா ரெண்டு சாய்ஸ் மட்டும் எழுதிருக்கேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப்ளெட் வருது 3 டபுள்க்கான சான்ஸ் வந்து 1/216 சொல்றாங்க ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல 216 ஃபர்ஸ்ட் வருதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ வராம இருக்கிறதுக்கான டபுளெட் வரதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி வந்து 1/6 ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் மொத்த ப்ராபபிலிட்டியோட சம்மேஷன் வந்து ஒன்றுன்றது தெரியும் ஸோ 1 - 1/6 வந்து வராம இருக்கிறதுக்கு 5/6 கரெக்டா ஸோ 5/6 × 5/6 × 5/6 வராம இருக்கிறதுக்கு ஸோ 3 தடவை வந்து 5/6 வந்து மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு 125/16 வரும் அதாவது மொத்தம் வராம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 125/16 ஸோ நம்ம ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வச்சு ஒரு தடவை ட்ரையல் வச்சு நம்ம வந்து அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது கஷ்டமா இருக்கு எனக்கு வந்து வேற மாதிரி வேணும்னா நீங்க ஒரு தடவை வரதுக்கான ப்ராபபிலிட்டி பாருங்க ஒரு தடவை வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/6 கரெக்டா ஸோ இது எல்லாம் இன்ட்டு 1/6 போடணும் 1 × 5/6 × 5/6 ஸோ 1 × 5/6 × 5/6 ஸோ இந்த மாதிரி 3 தடவை வரும் 3 டேஸ்க்கு அப்போ 25 25 25 75/216 அதனால இந்த 75/216 3 தடவையுமே எனக்கு வரணும்னா ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி தான் இருக்கு ஸோ அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1/216 ஸோ இதுதான் உங்களுக்கான ஆப்ஷன் இந்த சம் புரியுதா நோட் பண்ணிக்கோங்க நான் அடுத்த சம் போடுறேன் இப்போ வந்து நம்ம டோட்டலா ஃபுல்லா டைஸ் வச்சு பார்த்துக்கோம் இப்போ வந்து கார்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு 52 கார்ட்ஸ் இருக்கு சப்போஸ் தட் 2 cards are taken நான் வந்து ஒரு 2 கார்டு வந்து அந்த பேக்ல இருந்து எடுக்கிறேன் ஓகேவா டெக் ஆஃப் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க DECK டெக் ஆஃப் கார்ட்ஸ் சொல்றாங்க ஸோ இந்த கார்ட்ஸ்ல 2 கார்டு மட்டும் நான் எடுக்கிறேன் அதில் என்ன கேட்குறாங்கன்னா லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் ஏசஸ் அப்டேட் அந்த எக்ஸ் இந்த ரேண்டம் வேரியபிள் என்னன்னா நம்பர் ஆஃப் ஏஸ் அப்டேட் வந்து
எக்ஸ் ரேண்டம் வேரியபிள்னு சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, P of x வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் தரல. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது வந்து நம்ம தான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் டைஸ் காயின்ஸ் எல்லாமே பார்த்தா இப்போ கார்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் என்ன வந்துச்சு, எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சப்போஸ் 2 கார்டு வந்து நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ் வந்து, அதில் வந்து இந்த நம்பர் ஏஸ்ன்றது என்ன ஆகும். ஸோ இப்போ ஒரு கார்டு எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை, இப்போ 2 கார்டு எடுக்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல 2, இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் ரீகேப் பண்ணுறேன். 2 காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம். 2 ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து HH வரும், அப்புறம் HT வரும், TH வரும், அதுக்கப்புறம் TT வரும். இது ஞாபகம் இருக்கா? ஸோ இதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து கார்ட்ஸ் மொத்தம் 52 கார்ட்ஸ்ல வந்து 4 ஏஸ் தான் இருக்கும். ஓகேவா? எய்தர் 4 ஏஸ் எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்க முடியாத கார்ட்ஸ் வந்து 48 அதர் கார்ட்ஸ். ஸோ 48 அதர் கார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 கார்டு எடுக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு ரெண்டுமே ஏஸா இருக்கலாம், இல்லை 1 ஏஸ் 1 அதர், இல்லை 1 அதர் 1 ஏஸ், இல்லை 1 ஏஸ் 1 அதர் 1 ஃபர்ஸ்ட் அதர், இல்லை 1 ஏஸ், இல்லை 2மே அதர். ஸோ இதுதான் உங்க சாம்பிள் ஸ்பேஸ். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்த்தோம், எய்தர் 2 கார்டுமே ஏஸா இருக்கலாம், இல்லை ஒரு கார்டு ஏஸ் ஒரு கார்டு மற்ற கார்டு 2ஓ 3ஓ, இல்லை இன்னொன்று வந்து 0. ஸோ இது வந்து x is equal to 2, x is equal to 1, இது வந்து x is equal to 0. கரெக்டா? இப்போ வந்து நம்ம பார்த்த சம் மாதிரி ஞாபகம் வச்சு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த காம்பினேஷன் ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா, NCR ஃபார்முலானா n ஃபேக்டோரியல் பை n minus r into r ஃபேக்டோரியல். ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த கான்செப்ட்ல தான் எடுக்க போறோம். அதாவது மொத்தம் இப்போ வந்து 0 கார்டு வச்சுக்கோங்க, 0 கார்டு. அப்போ 0 கார்டோட NCR என்ன இருக்கும், அதாவது 48 கார்டு இருக்குல்ல, 48 கார்டுல வந்து நீங்க 2 கார்டு எடுக்கிறீங்க அதர்ஸ். மொத்தம் இது வந்து சான்ஸ் 48 கார்ட்ஸ், மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ 52 கார்ட்ஸ்ல வந்து 2 கார்டு எடுக்கிறீங்க. இதுதான் உங்க சாம்பிள் ஸ்பேஸ். 52 கார்ட்ஸ்ல வந்து 2 கார்டு எடுக்கிறீங்க. அதுல இந்த ஈவெண்டோட இது என்ன இருக்கும், 48C2. 48 கார்ட்ஸுமே வந்து ஏசி இல்லாததா இருக்கும். ஸோ நோ. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபார்முலா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா கார்ட்ஸ் வச்சு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த வேல்யூ நான் எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு சொல்றேன். ஸோ 48 டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 52 கார்ட்ஸ், அதுல வந்து 2 கார்ட்ஸ் எடுக்கிறீங்க. இது வந்து 48 கார்ட்ஸ் வந்து அதர் கார்ட்ஸா இருக்கு. இப்போ 1 ஏஸ் 1ன்றது என்ன இருக்கும், ஸோ இங்க இன்னொரு நான் எழுதி போடுறேன். இந்த சம நல்லா கவனிச்சுக்கோங்க. 52 கார்ட்ஸ் வந்து 4 ஏஸ் இருக்கும், 48 அதர் கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த NCR ஃபார்முலா வச்சு தான் வந்து நம்ம கொஸ்டினே சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0 கார்ட்ஸ் ஒர்க்கான இது வந்து 52 கார்டுல இருந்து 2 கார்டு எடுக்கிறீங்க. ஸோ என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, NCR 52ல இருந்து 2 எடுக்கிறீங்க, 48 அதர் கார்ட்ஸ். இப்போ A00 ஏக்கு என்னன்றீங்க, ஃபர்ஸ்ட் அதை எப்படி எழுதலாம் யோசிச்சு பாருங்க. 4 கார்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து A ஆஸ் வருது அப்படின்னா அது வந்து 4C1 எழுதலாமா? கரெக்டா? மல்டிப்ளை பண்ணுங்க, இன்டூ வராம இருக்கலாம். ஸோ இது எப்படி வரும், 4 கார்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம், இல்ல வராம கூட இருக்கலாம். அதை எப்படி எழுதுவீங்க, 48 கார்டு வந்து ஒரு கார்டா இருக்கும். கரெக்டா? இப்போ இதோட டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 52C2. இதுதான் வந்து இந்த இதுக்கான ரியாக்ஷன். அதாவது நீங்க எடுக்கிற 52 கார்டுல இருந்து 2 கார்டு எடுக்கிறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் 4 கார்டுல வந்து ஒரு ஏஸ் வரலாம், அதுதான் ப்ராபபிலிட்டி. இதுல 48ல வந்து 1 வரலாம். ஓகேவா? 0A0 0Aவும் நம்ம இதுல கவர் பண்ணிட்டோம். ஓகே.
ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா. அடுத்து ஏஏ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆஸா வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே ஆஸா வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1/52 சாரி 4/52 4/52. அதாவது ஃபர்ஸ்ட் ஏஸ் வந்து 4/52 கரெக்டா? இது வந்து 52C2 4/52ன்றது 4C1. அதுக்கு அடுத்து என்ன ஆயிடும்? ரெண்டாவதுமே ஏஸ், ஆனா வந்து நம்ம அதை 3ன்னு எழுதணும் கரெக்டா? யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து நீங்க இன்னும் புரியுற மாதிரி எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு எடுத்துட்டோம். ஸோ 4C1/52, அதாவது 4 கார்டு வந்து 4/52ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கார்டு ஆல்ரெடி எடுத்துருப்பேன். ஸோ 3 ஏஸ் வர ப்ராபபிலிட்டி தான் இருக்கு. ஸோ ஒரு கார்டு ஆல்ரெடி எடுத்ததுனால 52 வந்து ஒன்று குறைஞ்சிரும். 4/52 into 3/51. இது வந்து இதோட ஃபார்முலாவா இருக்கும். ஸோ இப்போ இந்த நான் மூணுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா? இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. நான் அடிக்கிறேன். NCR is equal to n factorial by n minus r factorial into r factorial. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நான் அடிக்கிறேன். ஓகேவா? அடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த வேல்யூ அப்படி வச்சுக்கோங்க. 4/52 into 3/51. இது இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து நான் சிம்பிளிஃபை பண்றேன். 4C1 வந்து n ஃபேக்டோரியல் சொன்னா 4 ஃபேக்டோரியல் divided by r factorial 1 factorial into 4 minus 1 3 factorial. ஓகேவா? 3 factorial into 48 factorial n factorial divided by 1 factorial into 48 minus 1 47. So 47 factorial divided by 52 factorial divided by 2 factorial into 52 minus 2 50 factorial. ஓகேவா? இந்த வேல்யூ வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 factorial கேன்சல் ஆகி வெறும் 4 வரும். ஓகேவா? 4 into இந்த இடத்துல 47 இங்க 47னா 47 into 46 into 1 வரைக்கும் வருமா? 48 into 47 into வரும். ஸோ அந்த 47 terms கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 48 தான் வரும். 48 இந்த இடத்துல வந்து 3 ஃபேக்டோரியல் இருக்கு. இந்த இடத்துல 1 ஃபேக்டோரியல் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வரும்னா ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். இங்கே இருக்கேன். அங்கே இருக்கேன். ஸோ 4 into 48 இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 50 கேன்சல் ஆயிரும். 52 into 51 இருக்கும். 52 into 51 இருக்கும். 2 ஃபேக்டோரியல் மேலே போய் அது கேன்சல் அவுட் ஆயிரும். இப்போ ஃபைனலாக இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ என்ன வரும்னா 32/221. ஓகேவா? இதுதான் இந்த டேர்மோட வேல்யூ. ஸோ அதே மாதிரி இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 48 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 48 minus 2 46 factorial into 2 factorial. ஓகேவா? divided by இந்த சேம் டேர்ம் தான் வரும். இந்த 52C2ன்றது 221. அந்த வேல்யூ வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபைனல் வேல்யூ என்ன வரும்னா 00ன்றது வந்து 188. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 46 இங்க 46 கேன்சல் ஆகுமா? 48 into 47 வரும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் அவுட் ஆயிரும். அதனோட வேல்யூ வந்து 188 வரும். ஸோ மொத்தம் நான் இன்னொரு எழுதி போடுறேன். இந்த எல்லா டேர்ம்ஸும் சேர்த்து எவ்வளோ வரும்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எல்லா டேர்ம்ஸும் சேர்த்து என்ன வரும்னா 2 ஏஸ் வரதுக்கான வேல்யூ வந்து 1/221 அந்த 52C2ன்றது. அதுக்கு அடுத்து ஒரு ஏஸ் வரதுக்கான வேல்யூ வந்து ஒன்று வரதோட வேல்யூ வந்து 32/221. அதுக்கப்புறம் 2 வரதுக்கான வேல்யூ வந்து 188/221. இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா
உங்களுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ 34/221 வரும். ஓகேவா? இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2/30ன்றது நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணுற வேல்யூ. இது வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 182 ப்ளஸ் 32ல சாரி ஒரு நிமிஷம் இருங்க. 188 ப்ளஸ் 32 வந்து 198, 208, 218 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1, ஸோ 221 தான் வரும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2/30ன்றது வரும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா இ ஆஃப் எக்ஸில் இது வந்து 0க்கு, இது 1க்கு, இது 2க்கு. ஸோ இது என்ன மல்டிப்ளை பண்ணலாம்? 0 × 121 வரும், 1 × 32 வரும், இது வந்து 2 × 188 வரும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 34/221 வரும். இது வந்து நார்மலாக இருக்கிற ப்ராபபிலிட்டிஸ். இது சிம்பிளிஃபை பண்ணி 2/13 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துருக்க சம்ஸ். ஸோ நான் ஃபைனலாக ஃபார்முலாஸ் மட்டும் ரீகேப் பண்ணிடுறேன். E of xன்றது summation x into p of x. ஓகேவா? இது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள், ப்ராபபிலிட்டியை டினோட் பண்ணுது. அதுக்கு அடுத்து வேரியன்ஸ் ஆஃப் x வந்து e of x the whole square, e of x square minus e of x the whole square. ஓகேவா? இதுல வந்து மொத்தமா இந்த சாப்டர் முடியுது. e of x இங்க எழுதுறேன். e of xன்றது வந்து summation x into p of x. ஓகேவா? இதோட ப்ராபபிலிட்டியோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் முடியுது. நீங்கள் சம்ஸ் வந்து பார்த்துட்டு if you have any doubt நீங்கள் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.